த மோஸ்ட் டால் அண்ட் ஹேண்ட்ஸம் பீப்புள் அப்படின்னு சொல்லி சில நபர்களை அழைப்பார்கள். அந்த நாட்டை கவிஞர்களுடைய தேசம் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். ஆப்பிரிக்காவினுடைய கொம்பு அப்படின்னு சொல்லி அன்பாக அழைப்பார்கள். அப்படிப்பட்ட நாடு இப்போ இருக்குதா அப்படின்னு பார்த்தா சிக்கி சின்ன பின்னமா இருக்கு. சொமாலியா. என்னடா நடந்தது இந்த சொமாலியாவுக்கு? அவ்வளோ இயற்கை வளங்கள் இருந்ததுன்னு சொன்னாங்களே, எப்படி பறிப்போனது? ஏன் இனக்குழுக்கள், தீவிரவாதிகள் இப்படின்னு சொல்லி அந்த நாடு வேட்டையாடப்படுகிறது? இதற்கு பின்னால் இருந்த உலக அரசியல் என்ன? மர்மங்கள் என்ன? பேயா, பிசாசா, இல்ல மனிதன் தான் இதற்கு காரணமா? இந்த ஒரு பதிவில் பார்த்து விடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு புறம் லிபியா, எத்தியோப்பியா, கென்யா, இன்னொரு புறம் ஆப்பிரிக்காவின் நாடுகள், இந்திய பெருங்கடல், செங்கடல், இதற்கு இடையே இருந்த ஒரு நாடு தான் சொமாலியா. பண்டைய நாகரிகம் இல்லாட்டி பண்டைய ஒரு வரலாறை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள், குறிப்பா தமிழர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை எல்லாம் எப்படி கடந்தார்கள் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் இந்த சொமாலியா வழியாக கடந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் ஒரு பாலமாக இருந்த நாடு சொமாலியா. இந்த சொமாலியா இயற்கை வளங்களில் சிறந்த ஒரு நாடாக இருந்தது. ஆனா இன்னைக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நிமிடத்துக்கு நிமிடம் ஒவ்வொரு செகண்டுக்கும் அங்கே ஒரு நபர் பட்டினியால் இறந்து வருகிறார் அப்படிங்கிறது வேறொரு செய்தியா இருக்கு. அதே சொமாலியர்களை கடல் கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். அது கடல் கொள்ளையா இல்ல நம்ம பார்த்த கனவா அப்படின்னு கூட தெரியாதுங்க. அங்க போகாதீங்க, அது ஃபுல்லா தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்முடைய இளம் தலைமுறைக்கு தெரிய வேண்டும். ஏன்னா இதை மட்டும் நம்ம கரெக்டா படிச்சிட்டோம்னா, ஏன்னா இந்த வரலாறை நம்ம படிச்சிட்டோம்னா இனி வரப்போகும் வரலாறை நம்மால் மாற்ற முடியும். சொமாலியா அப்படின்னு சொல்லும்போது ஷூமாலி அப்படின்னு சொல்ற ஒரு பெயரிலிருந்து சொமாலியா வந்திருக்கலாம். இல்ல தமிழ்ல அப்படி ஒரு பெயர் சொல்லும் இருக்கிறது. ஷூ அப்படின்னா போ என்பது அர்த்தம். நம்மெல்லாம் சொல்லுவோம்ல ஷூ ஷூ போ போ அப்படின்னு சொல்லுவோம்ல. ஷூ. மாலி அப்படின்னு சொல்லும்போது இல்லாட்டி மால் அப்படின்னு சொல்லும்போது பால். பால் கறக்க போ, ஏன்னா நிறைய மாடுகள் இருக்கு, நீ பால் கறக்க போ அப்படின்னு சொன்னதுதான் சோமால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொமாலியாவாக மாறி இருக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு கான்ஸ்பிரசி தான். இதை பற்றியான உறுதியான தகவல் கிடையாது. எது எப்படி இருந்தாலும் அங்கே பேசக்கூடிய மொழி சொமாலி மொழி தான். அதனால் சொமாலியா என்று அறியப்பட்டது. இது உண்மை. ஸோ இந்த சொமாலியா பால் கறக்க நிறைய கால்நடைகள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கால்நடைகள் இருக்க வேண்டும் என்றால் அங்கே நிறைய விதமான வளங்கள் இருக்க வேண்டும், நிறைய இயற்கை வளங்கள் இருக்க வேண்டும், புல்வெளிகள் இருக்க வேண்டும். இந்த கால்நடைகளை நம்பி இருந்த மனிதர்கள் இருந்திருப்பார்கள். அந்த மனிதர்களை நம்பி இருந்த ஒரு இனக்குழு இருந்திருக்கும். இப்படி பல்வேறு விதமான இனக்குழுவும் இந்த சொமாலியாவில் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சொமாலியா அப்படின்னு சொல்லும்போது ஆப்பிரிக்க நாடுகள் போல பல மொழி, பல இனம், இல்லாட்டி பலவிதமான மதம், இப்படி ஒரு நாடு கிடையாது. ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே மதம், இதை உள்ளடக்கிய பல இனக்குழுக்களை ஒன்றாக இணைத்த தேசம் தான் சொமாலியா. நாங்க அரேபியாவின் வழித்தோன்றல் தான் அப்படின்னு சொல்றாங்க சொமாலியர்கள். அதனால அரேபிய நாடுகளுடைய கூட்டமைப்பில் சொமாலியாவுக்கும் ஒரு இடம் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ சொமாலியா அரேபியர்களுடைய கீழ் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படியே பார்த்த பிறகு அடுத்ததா இந்த சொமாலியாவை யாரெல்லாம் கூறு போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகள் சொமாலியாவை இது என்னுடைய பகுதி, இது உனக்கு அப்படின்னு சொல்லி பிரித்துக் கொள்கிறார்கள், காலனியாக மாற்றுகிறார்கள். இவர்களுடைய காலனி ஆதிக்கத்தில் வருகிறது சொமாலியா. இங்கிலாந்துக்கு கீழ் இருக்கும் சொமாலியாவை சொமாலி லேண்ட் அப்படின்னு சொல்லியும், அதே மாதிரி இத்தாலியின் கீழ் இருக்கும் நிலப்பரப்பை ட்ரஸ்ட் டெரிட்டரி ஆஃப் சொமாலியா இல்லாட்டி இட்டாலியன் சொமாலியா அப்படின்னு சொல்லலாம் அழைக்கிறார்கள். இது ஒரு பக்கமா இருக்கும்போது பலவிதமான பிரச்சனைகள். கடைசியா 1960 இவங்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. இந்த சுதந்திரம் இங்கிருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சுதந்திரம் இவங்களுக்கு கிடைக்கும் போது சொமாலி மொழி பேசும் எல்லா மனிதர்களுக்கும் சேர்ந்துதான் சொமாலியா என்கிற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும். இதுதான் அவங்களுடைய சுதந்திர வேட்கையாக இருந்தது. ஆனால் சொமாலி மொழி பேசக்கூடிய சில நபர்கள் எத்தியோப்பியாவின் சில பகுதிகளிலும்
கென்யாவின் சில பகுதிகளிலும் இருக்கிறார்கள். அதுல குறிப்பா இந்த எத்தியோப்பியாவின் சில பகுதிகளில் இருக்கும் நபர்களை எத்தியோப்பாவே ஆட்சி செய்கிறது. ஆனா அதன் பிறகு இவங்களுக்கு சுதந்திரம் கிடைப்பதால் அதை எதிர்த்து இவங்களால கேள்வியும் கேட்க முடியல. கிடைச்ச இடத்துல விடுதலையை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொமாலியா ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது உருவாகுது. 1960 உருவாகிறது. அவங்களுக்குன்னு அரசியல் சாசனம் எல்லாமே உருவாக்கப்படுகிறது. அப்படி உருவாக்கப்படும் போதுதான் இவங்களுக்குன்னு ஒரு எலெக்ஷன் நடத்தப்பட்டு அந்த எலெக்ஷன்ல அவங்களுடைய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப் ரசீத் அலி ஷேர்மார்க் அப்படிங்கிறவர். இந்த அப்தி ரசீத் அலி அப்படிங்கிறவர் சொமாலியாவுக்காக பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே செய்கிறார். ஆனா இந்த நேரத்துல விளையாட்டு, அதாவது உலக அரசியலினுடைய நகர்வு அப்படிங்கிறத பார்க்கணும். பனிப்போர் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. இரண்டாவது உலக யுத்தத்திற்கு பிறகு இந்த பனிப்போர் அப்படிங்கிறது மூண்டு விட்டது. ஸோ 1960 அப்படின்னு சொல்லும்போது எத்தியோப்பியா அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல மன்னராட்சி என்பது நடைபெறுகிறது. ஆப்பிரிக்காவிலேயே இந்த பனிப்போர் நடக்கும்போது மன்னராட்சி எந்த இடத்துல நடைபெற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தியோப்பியால தான். இந்த எத்தியோப்பியால மன்னராட்சிக்கு சாதகமாக யாருடைய அரசாங்கம் இருக்கிறது? அமெரிக்காவினுடைய அரசாங்கம் இருக்கிறது. ஏன்னா அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை இந்த மன்னன் கேட்பான். அதனால எத்தியோப்பியாவுக்கு கிட்ட இருக்கிற நாடு, அதாவது நம்ம சொமாலியா. இந்த சொமாலியாவுக்கு அஸ் யூஷுவல் யார் ஆதரவு கொடுத்தாங்க? ரஷ்யா, சோவியத் யூனியன் ரஷ்யா ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ இந்த சோவியத் யூனியன் ரஷ்யா சொமாலி நாட்டில் வந்து அவங்களுக்கு தேவையான இராணுவ தளவாடங்கள், இவங்களுக்கு தேவையான உதவிகள் இது எல்லாமே செய்து கொடுக்கிறார்கள். இப்படி செய்து கொடுக்கும் அந்த ஒரு தருணத்தில் இந்த அப்தி ரசீத் அலி அப்படிங்கிறவர் கொல்லப்படுகிறார். இன்னைக்கு வரைக்கும் யாரால் கொல்லப்பட்டார், எதற்காக கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இவருக்கு கீழே ராணுவ ஜெனரலா இருந்த மேஜர் சயித் பரே அவர்கள் இவருடைய ஆட்சியை கவிழ்த்து ராணுவ ஆட்சியை சொமாலியாவில் நிறுவுகிறார். ராணுவ ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சோசியலிசமா மாற்ற போறேன் அப்படிங்கிறதா அவருடைய குறிக்கோளா இருக்குது. 1970க்கு நம்ம வந்துட்டோம். ஸோ 1970 சோசியலிசம் அப்படிங்கிறது இங்கே பரவலாக பேசப்படுகிறது. இந்த நேரத்தில் பல நாடுகளிலும், ஆப்பிரிக்க நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செகுவரே போன்ற பல மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? மன்னராட்சிக்கு எதிராக, இல்லாட்டி அடிமைத்துவத்துக்கு எதிராக, மேல்நாட்டு சதிகளுக்கு எதிராக போராடுகிறார். சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய அந்த கம்யூனிசம் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பரவுகிறது. இதை பரவாம தடுக்கணும்னா பல நாடுகளுக்கு எதிரான யுத்தத்தில் அமெரிக்கா ஈடுபட வேண்டும். அதுல முக்கியமான ஒரு நாடாக பார்க்கப்பட்டது சொமாலியா. ஆனா சொமாலியாவுக்கு யார் மிகப்பெரிய அளவில் நண்பனாக இருக்கிறார்? ரஷ்யா. ஸோ அமெரிக்காவினுடைய சித்து விளையாட்டா இல்லை காலத்தின் கட்டளையா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. எத்தியோப்பியாவில் சின்னதாக ஒரு உள்நாட்டு பிரச்சனை என்பது வருகிறது. இந்த உள்நாட்டு பிரச்சனை வருவதற்கு முன்பாக சொமாலியா அப்படிங்கிற நாட்டில் சோசியலிசத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இனக்குழுக்கள் இருந்தாங்க. எனக்கு ஒரு தேசம் தான் வேணும், நல்லா கவனிச்சுக்கோங்க, எனக்கு ஒரு நாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இனக்குழுக்கள் அவங்களுக்கு இடையே இருந்த பல வெறுப்பு உணர்வுகளை எல்லாமே தூர போட்டுட்டு நம்ம நல்லா இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லி ஒன்றாக வருகிறார்கள். இப்படி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த சொமாலியால அடுத்ததா வரக்கூடிய விதி என்பதுதான் மிகப்பெரிய விளையாட்டாக மாறியது. இந்த சயித் பரே அவர்களால் கொண்டு வரப்பட்ட சொமாலியா நிலச்சட்டம் என்பதுதான். சொமாலி நிலச்சட்டம் 1975 அமல்படுத்துறாங்க. இந்த நிலச்சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? உன்கிட்ட இருக்கிற நிலம் எதுவுமே உன்னுடையது கிடையாது, எல்லாம் அரசாங்கத்தினுடையது. உன்னுடைய நிலம் தான் அப்படிங்கிறத நீ ப்ரூவ் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா வா என்கிட்ட வந்து பேசு. அப்படி பேசின பிறகு உனக்கு அந்த நிலத்தை தாரேன். அப்படி இல்லையா அது உன்னுடைய நிலம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நாள் ஏன்னா விவசாய பூமியாக இருந்தது, கால்நடைகளை வளர்த்தார்கள். அவங்களுக்கு இது காலம் காலமாக இருந்த ஒரு நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பும் தமிழுக்கும் என்னடா தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய் வழியாக வந்த கவிதைகள் வழியாகவே இவங்களுடைய வரலாறை பிற மனிதர்களுக்கு பரப்பி கொண்டிருந்தார்கள். எப்படி நம்முடைய பல செய்யுள்கள், இலக்கணங்கள் இதெல்லாமே காணாமல் போனதோ அதே மாதிரி அவங்களுடைய வரலாறும், ஒரு பெரியவர் இறந்து விட்டார் என்றால் அதனுடைய வரலாறு முழுவதுமாக அங்கே இறந்து விடுகிறது என்பதுதான் பொருள். எதையுமே எழுதி வைக்கல, கவிதைகள் 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 இதன் வழியாகவே அவர்களுடைய வரலாறு பிற மனிதர்களுக்கு பகிரப்பட்ட காரணத்தினால் பல இடங்களும் பல நிலங்களும் இது எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் கிடையாது. எல்லாமே வாய் வழியாக நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்தார்கள். ஸோ இந்த சோசியலிசத்தின் கொள்கைப்படி நிலத்திற்கு ப்ரூஃப் யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னா இந்த சோசியலிசத்தின் கொள்கை இல்லாட்டி இந்த சத் பரே அவர்களுடைய அந்த இனக்குழுவை சேர்ந்தவர்கள், அரசாங்கத்தில் வேலை செய்யும் நபர்கள், அவங்களுக்கு தேவையான நிலப்பகுதியை அது எனக்கு நிலம் தான், இந்த ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி பலவிதமான கள்ள ப்ரூஃப் எல்லாம் காண்பித்து பல நிலங்களையும் அவர்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டார்கள். உழைத்தவர்கள், அதை மட்டுமே நம்பியிருந்த பல மனிதர்களும் ஏமாற்றப்பட்டார்கள். இப்படி ஒரு ஏமாற்றம் நடந்துருச்சு. உன்னுடைய நிலத்தை பறித்து விட்டான்,
இப்படி நிலத்தை பறித்து விட்டான், வாழ்வாதாரம் இங்கே பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது ஒரு கோபம், இந்த கோபம் பல மனிதர்களுக்குள்ளே விதைக்கப்படுகிறது. அடுத்தது அங்க நடக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த இடம் என்னுடையது அப்படின்னு சொல்லி ஒரு இனக்குழுவை சேர்ந்த ஒரு நபர் வருகிறார். இல்லப்பா அது என்னுடையது அப்படின்னு சொல்லி வேறொரு இனக்குழுவை சேர்ந்தவர் வருகிறார். இது நேர அரசாங்கத்துக்கு செல்கிறது. அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கும் இனக்குழுவுக்கு அந்த இடம் என்பது கொடுக்கப்படுகிறது. ஸோ ஒருத்தன் வாழ்ந்துட்டே இருக்கான், ஒருத்தன் வீழ்ந்துட்டே இருக்கான். இப்போ மறுபடியும் பிரச்சனை. இரண்டு இனக்குழுவுக்கு இடையே சண்டை ஏற்படுவது என்பது யதார்த்தமான ஒன்றுதான். அந்த இரண்டு இனக்குழுவும் பேசி முடித்து விட்டார்கள் என்றால் அந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதை நான் பேசி முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகார வர்க்கத்திற்கு அந்த பிரச்சனை மாறும்போது, அந்த அதிகாரம் ஒரு இனக்குழுவுக்கு ஆதரவாக மட்டுமே செயல்படும் போது, அது வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், இயற்கை வளங்களாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு விதமான சூழ்நிலைகளை ஒரு இனத்துக்காகவே மாற்றி வைக்கும் போது வேறொரு இனம் ஒடுக்கப்பட்டது. மறுபடியும் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. வாழ்வாதாரத்தை பறித்து விட்டார்கள், எங்களுக்கு தேவையான சில உதவிகளை அவங்க செய்ய மறுக்கிறார்கள். அந்த பிரச்சனை அந்த இனக்குழுவுக்கு எதிரான இந்த பிரச்சனையாக மாறுகிறது. யாராவது அரசாங்கத்துக்கு எதிராக பேசிட்டாங்கன்னா உடனே அந்த இடத்தை பறித்து விட்டு அது உன்னுடையது கிடையாது, இனி அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அரசாங்கத்துக்கு எதிராகவும் பேச முடியவில்லை. அடுத்த பிரஷர், அரசாங்கத்துக்கு எதிராக பேச முடியல, வாழ்வாதாரம் பாதிச்சிருச்சு. அடுத்ததான் அங்க நடந்துதான் மிக முக்கியமான பிரச்சனையாக கருதப்படுகிறது அகண்ட சொமாலியா அப்படிங்கிற ஒரு கனவு. நம்ம இந்த சொமாலியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி சுதந்திரம் கிடைக்கும் போது எத்தியோப்பியால சில பகுதிகளில் சொமாலி மொழி பேசும் மனிதர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுவும் சொமாலிய தேசம்தான். அந்த தேசத்தை நாம் எடுக்க வேண்டும், எப்படியாவது அங்கிருக்கும் மனிதர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற வேறொரு ஆசை இந்த சத்பரே அவர்களுக்கு வருகிறது. இந்த நேரத்தில் அங்கே எத்தியோப்பியாவில் உள்நாட்டு பிரச்சனையும் ஆரம்பித்து விட்டது. அந்த உள்நாட்டு பிரச்சனையில் மன்னன் என்பவன் வீழ்த்தப்படுகிறான். மன்னன் வீழ்த்தப்பட்டு கம்யூனிசத்துக்கு ஆதரவான ஒரு ஆட்சி என்பது எத்தியோப்பியாவில் வருகிறது. ஸோ இந்த நேரத்தை பயன்படுத்தி சொமாலியா என்ன நினைக்கிறாங்க? ஓகே, அங்கே தான் ஆட்சி கவிழ்ந்துடுச்சு, அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் குறைந்து விட்டது, ரஷ்யா தானே இப்போ எத்தியோப்பியாவுக்கு உதவுகிறாங்க, ஏன்னா கம்யூனிசம் ஆட்சியாக மாறிவிட்டு நாமும் அவர்களுக்கு எதிராக படையெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த முடிவுக்கு வரும்போது இவங்களை எதிர்த்து இந்த சொமாலியாவையே எதிர்க்கிறது ரஷ்யா. நீ வரக்கூடாது. ஸோ இங்கே இருக்கிற இராணுவ தளவாடங்கள் எல்லாத்தையுமே எத்தியோப்பியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. எத்தியோப்பியாவில் மறுபடியும் சொமாலியர்கள் போரிட்டார்கள் என்றால் மீண்டும் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் அங்கே வந்துவிடும். அதை தவிர்ப்பதற்காக அவனுடைய அடிமையாக இருந்த, இல்லாட்டி ரஷ்யாவினுடைய அடிமையாக இருந்த சொமாலியாவை மீண்டும் ரஷ்யா அடிமைப்படுத்த நினைத்தது. இப்போ அமெரிக்கா என்ன செஞ்சிட்டாங்க? சொமாலியா நான் உனக்கு உதவுகிறேன் அப்படின்னு சொல்லி சொமாலியாவுக்கு உதவ ஆரம்பித்தார்கள். ஸோ இவ்வளோ நாள் நண்பனாக இருந்த ரஷ்யா பகைவனாகவும், பகைவனாக இருந்த அமெரிக்கா நண்பனாகவும் மாற ஆரம்பித்தார்கள். இப்படி கொஞ்சோண்டு வருடங்கள் தான் இரண்டு பவர்ஃபுல் நாடு சொமாலியாவில் ஏறி இறங்கினாங்க. ஆனால் அதன் பிறகு என்ன நடந்ததுன்னா, எல்லோருக்கும் ஆயுதம் என்பது அங்கே விநியோகிக்கப்பட்டது. இந்த ஆயுதத்தை வாங்கினவங்க யாரெல்லாம் தெரியுமா? நிலம் அபகரிக்கப்பட்ட அந்த இனக்குழு, சரியான வேலைகளை எங்களுக்கு தர மாட்டாங்க அப்படின்னு சொன்ன அந்த இனக்குழு, அதே மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக பேசி கைது செய்யப்பட்ட அந்த நபர்களுடைய இனக்குழு, இப்படின்னு சொல்லி பலவிதமான இனக்குழுக்கள் தனியாக என்னுடைய இனத்தை மட்டும் பாதுகாத்தால் போதும், இது தேசமே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு தேசத்துக்காக பல இனக்குழுக்கள் ஒன்றாக இணைந்து சொமாலியா ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒரு நாட்டை உருவாக்கினார்கள். அங்க பிரச்சனை வரும்போது என்னுடைய இனத்தை மட்டும் காத்தால் போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்கு வந்து விட்டார்கள். ஸோ AK-47 பலவிதமான குண்டுகளை எரியக்கூடிய இயந்திரங்கள் எல்லாமே இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. உள்நாட்டு பிரச்சனைகள் பரவலாக மாற்றப்படுகிறது. நிலத்தை புடுங்கியவனிடமிருந்து நிலத்தை வாங்குவதற்காக அங்கே உள்நாட்டு பிரச்சனை. எத்தியோப்பியாவிலும் உள்நாட்டு பிரச்சனை. அங்க இருக்கிற சோமாலியர்கள் இங்கே வராங்க, இங்கேயாவது நமக்கு வேலை கிடைக்குமான்னு சொல்லி வராங்க. ஆல்ரெடி இங்கே பஞ்சம் பட்டினி அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும்போது அகதிகளாக இன்னும் கொஞ்சம் சொமாலியர்கள் உள்ளே வருகிறார்கள். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அது எப்படி பஞ்சம் பட்டினி வந்தது அப்படிங்கிறது தான். இந்த சொமாலி நிலச்சட்டம் அப்படிங்கிறது வந்ததில்ல, நல்லா உழைத்த நபர்களுடைய நிலத்தை எல்லாமே புடுங்கி விட்டார்கள் பணக்காரர்கள், இல்லாட்டி அதிகாரத்தில் இருந்தவர்கள். அவங்க அந்த நிலத்தை மட்டும்தான் பார்த்தாங்களே தவிர அங்கே இருக்கிற வேளாண்மை, அங்கே இருக்கிற இயற்கை வளம் இதை கவனிக்கவே இல்லை. இதனால நிறைய பயிர்கள் வாடிவிட்டது. ஸோ இதனால யாருக்குமே அங்கே எதுவுமே செய்ய முடியாத நிலைமை வந்து விட்டது. பஞ்சத்தை பார்க்காத நாடு கிடையாது சொமாலியா. அந்த பஞ்சத்திலிருந்து மீண்டு வந்தவர்கள் தான் சொமாலியர்கள். ஆனால் 1990 இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, பலவிதமான இனக்குழுக்கள் இடையே பிரச்சனை வருகிறது. ஒரு இனக்குழுவின் மேல இன்னொரு இனக்குழு போர் செய்ய ஆரம்பிக்கிறது. நிறைய இராணுவ தளவாடங்கள் பலவிதமான இந்த வல்லரசு நாடுகளால் கொடுக்கப்படுகிறது. புல்வெளி எல்லாமே பீரங்கிகள் ஏறி செல்கின்றன. அந்த புல்வெளி எல்லாமே நாசமா போகுது. பயிர் கூட வளர முடியல அப்படின்னு சொல்ற ஒரு பிரச்சனை வருது. பயிர் வளராத இடத்துல கால்நடைகள் இருக்குமா?
இல்லை. ஸோ மரங்கள் என்ன செய்கிறாங்க, எப்படியாவது பணம் கிடைக்க வேண்டும், என்னுடைய இனக்குழுவை மட்டுமே பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க மரத்தை எரித்து அந்த கரியை ஏற்றுமதி செய்கிறார்கள். எந்த இயற்கை வளத்தை வேண்டுமானாலும் நோண்டிக்கொள், ஈத்தேன் மீத்தேன் எதை வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி 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 கரியாக மாற்றுகிறார்கள். கொஞ்சோண்டு நிலப்பரப்பு இருந்தால் அது என்னுடையது அப்படிங்கிற ஒரு போட்டி, பொறாமை, அங்கே ஒரு யுத்தம், மனிதர்கள் கொல்லப்படுகிறார்கள். கடைசியாக பார்க்க போனால் இங்கே அரசாங்கமே வீழ்ந்துருச்சு. அரசாங்கம் இல்லாத இடத்துல கடல் பரப்பு இருக்கிறது. அந்த கடல் பரப்புல வெளிநாட்டிலிருந்து பல கப்பல் வந்து அவங்களுடைய மீன் வளத்தை சுரண்டி செல்கிறார்கள். என்னுடைய மீன் வளத்தை சுரண்டுகிறாயா, இந்த உனக்கு எதிராக நாங்கள் ஆயுதத்தை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இனக்குழு ஆயுதத்தை எடுத்து வெளிநாட்டு கப்பலை விரட்டி அடிக்கிறார்கள். வெளிநாட்டு கப்பல்கள் பலதும் அவர்களுடைய பிடியில் வருகிறது. எங்க கப்பலை விடுவிச்சிருங்க, இந்த உங்களுக்கு பணம் தருகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இருக்க இந்த தொழில், கப்பலை பிடிச்சு வச்சா பணம் கிடைக்குது, ஸோ இது ஒரு தொழிலாவே மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே சொமாலியர்கள் கடல் கொள்ளையர்களாக மாற்றப்படுகிறார்கள். இயற்கை வளம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எதுவுமே கிடையாது. பஞ்சம், பட்டினி வருகிறது. பஞ்சத்திலிருந்து எப்படியாவது அவங்களுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக அவங்க கொள்ளையடிக்கிறார்கள், கொள்ளையர்களாக மாறுகிறார். இப்படின்னு சொல்லி இயற்கையை காப்பாற்ற முடியாமல் இனக்குழுக்கள் இடையே அமைதியின்மை ஏற்பட்டு பலவிதமான உள்நாட்டு பிரச்சனை ஏற்பட்டு பல இனக்குழுக்களாக சிதறி ஆயுதங்களை எடுத்து அந்த நாட்டை இல்லாமல் செய்து விட்டார்கள். இதுக்கு மத்தியில் தீவிரவாதம் அப்படிங்கிற வேறொரு சொல்லும் சொல்லப்பட்டு பல நபர்கள் வேட்டையாடப்பட்டார்கள், பல தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்படி சொமாலியா ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது சின்ன ஒரு இடமாக மாற்றப்படுகிறது. பல இடங்களை பல நாடுகள் மறுபடியும் பிடுங்கி சென்று விட்டன. சொமாலி லேண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போது இருக்கிறது. சொமாலியா ரிப்பப்ளிக் 1960 எவ்வளவு பெரிய நிலப்பரப்பாக இருந்ததோ அதிலிருந்து ஒரு 10 மடங்கு குறைவான ஒரு நிலப்பரப்பாக மாற்றப்படுகிறது இப்போதைய சொமாலியா. ஆனால் இப்போதும் அங்கே பஞ்சம், பட்டினி. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இது ஒரு நாடு காணாமல் போன கதை கிடையாது. இதே மாதிரி எத்தனை நாடு காணாமல் போகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை. இப்போதைய சிச்சுவேஷனையும் அப்போதைய சொமாலியாவினுடைய சிச்சுவேஷனையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க. என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்யுங்கள். ஒரு நீண்ட நெடிய வரலாறு இவ்வளோ ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா அதுக்கு பின்னாடி பல உழைப்புகளும் பல புத்தகங்களும் இருக்கின்றன. ஸோ உங்களுடைய கருத்து ப்ளீஸ் ஒரே ஒரு செகண்ட், நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இதை கொஞ்சம் சேர்த்துருக்கலாம், சேர்க்க வேண்டாம், இல்லை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.